ரஷ்யா உக்ரைன் போர் காலங்காலமாக நீடிச்சு நேற்று ஜூன் மாதம் இந்த மாதம் நேற்று நடந்த சம்பவம். ரஷ்யாவோட மாஸ்கோ அப்படிங்கிற பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் இருக்கிற இடங்களில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை விட்டு அடிச்சிருக்கான் இந்த உக்ரைன் மண்டையன். என்ன காரணம்? வெயிட் அண்ட் வாட்ச். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உக்ரைன் இவ்வளோ நாளாக போர் நடத்துது அப்படின்னா அந்த குட்டி நாடுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த நேற்று நடந்த தாக்குதலை பற்றி கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் விளக்கமாக தான் கேட்குறீங்க. முக்காடு நேர்களே, நேற்று கபோட்னியா அப்படிங்கிற இடம், அந்த இடங்கள் தான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் இருக்குது. அது மூலியமாக தான், அதாவது உக்ரைனை தாக்குறதுக்கு தேவையான அந்த எனர்ஜி சோர்ஸே அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அங்கே தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. உக்ரைன் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறதுக்கப்புறம் இங்கே ரஷ்யா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு கடுமையான தாக்குதலை நாங்கள் திரும்பி தருவோம் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த உக்ரைன் சாதாரணமாக கொம்பம் கிடையாது. அதை பற்றின ஷாக்கிங் நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முக்காடு நேயர்களே, இத்தனை ஆண்டுகளாக ரஷ்யாவை எதிர்த்து நிற்கிதுன்னா அதற்கு முக்கிய காரணம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னால் எத்தனை நாடுகள்னு அப்படியே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட உக்ரைன்கிட்ட ட்ரோன்கள் தயாரிப்பு தொழில்நுட்பம் அது மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கும் காரணம் என்னென்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மிகப்பெரிய அளவில் உதவியில் செய்கிறாங்க. அதில் நம்பர் 1 யார் தெரியுமா? அமெரிக்கா. என்னடா முக்காடு, நேற்று தான் ஈரானுக்கும் அமெரிக்கானுக்கும் எந்த போரும் நடக்க மாட்டோம்னு சொல்லி அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இன்னும் நீரானா இப்படி சொல்கிற? ஆமாம், அமெரிக்கா என்ன செய்யும் தெரியுமா? ஒருவேளை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதாவது வாக்குவாதம், ஏதாவது முட்டிக்கிச்சு, ஏதாவது ட்ரம்ப்புக்கு எதிராக நம்ம மோடிஜி பண்ணார்னா இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுவார் தெரியுமா? பாகிஸ்தானுக்கும் நமக்கும் சண்டையை மூட்டிடுவார். முக்காடு நேயர்களே, அதே மாதிரி தான் அங்கே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் முட்டிக்கிட்டே இருந்துச்சு. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு குட்டி நாடான உக்ரைனை நண்டி விட்டு இது வரைக்கும் நிதி உதவி, அதாவது விமான எதிர்ப்பு தளங்கள், அதாவது ட்ரோன் தாக்குதல்கள் எல்லாத்துக்கும் ஆதரவளிக்கிறதுல நம்பர் 1 அமெரிக்கா. அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்குள்ளே அதில் நம்பர் 1 அமெரிக்கா தான். ஏதாவது ஒன்று சொல்லி நீண்டி விட்டு இங்கே பார்த்தீங்களா, ஈரான் பக்கம் இங்கே போர் அமைதி, அந்த பக்கம் அவரோட நண்பன் அப்படின்ற போர்வையில் ரஷ்யாவும் எங்களுடைய நண்பன் அப்படிங்கிற போர்வையில் ரஷ்யாவை நாங்கள் எதிர்க்க மாட்டோம்னு வெளியில் சொல்லிக்கிட்டு உக்ரைன் மூலயமா நண்டி விட்டு ரஷ்யாவை அழிச்சிட்டே இருக்கிறாங்க. அடுத்து இங்கிலாந்து 2026க்குள்ள 1,50,000 ட்ரோன்களை நாங்கள் உக்ரைனுக்கு வழங்குவோன்ற திட்டத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க இங்கிலாந்து. அது மட்டும் இல்லாமல் நிதி உதவி, அது மட்டும் இல்லாமல் இராணுவ உதவி, இந்த உதவியும் பண்ணிகிட்ருக்கு இங்கிலாந்து. அடுத்து நம்பர் 3 ஜெர்மனி. பல பில்லியன் யூரோ மதிப்பில் இராணுவ உதவிகளை உக்ரைனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை வேணுமா எடுத்துக்கோ, ட்ரோன்கள் வேண்டுமா எடுத்துக்கோ, இல்லை நீ ட்ரோன் தயாரிக்கிறியா அதுக்கு நிதி உதவி நான் தரேன், உன் இராணுவத்துக்கு நான் பயிற்சி அளிக்கி உங்களுக்கு பவர்ஃபுல்லாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி நல்ல உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து நார்வே. பல பில்லியன் அளவில் அவங்களும் உதவி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள் வேணுமா, பல விமான பாதுகாப்பு அமைப்புகள் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய உதவிகள், இராணுவம் சம்பந்தமான எல்லா உதவிகளும் நார்வேவும் உக்ரைனுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்பர் 5 நெதர்லாந்து. ட்ரோன் கொலாபரேஷன். இப்போ எப்படி நீங்கள் இன்ஸ்டா கொலாபரேஷன் போகிறீங்களே, அதே மாதிரி நெதர்லாந்தும் உக்ரைனும் ட்ரோன் கொலாப் பண்ணியிருக்காங்க முக்காடு நேயர்களே. அது மட்டும் இல்லாமல் பல வகையான நிதி உதவிகள், உன் இராணுவத்தை நாங்கள் பவர்ஃபுல்லாக்குறோம், நீ அடி ரஷ்யாவை அப்படின்னு சொல்கிறதுல நெதர்லாந்து முக்கிய பங்கு வகிக்குது. புரியுங்களா? இந்த 5 நாடுகளும் அப்படியே உங்களை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க உக்ரைனை. அதோட எதிர்வினை தான் நேற்று நடந்த தாக்குதல்.
நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அடித்து ரஷ்யாவோட மாஸ்கோ அப்படின்ற பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பத்தில் நிறைய பற்றிக்கிட்டு எரியுது. அதுக்கு காரணம் உக்ரைனோட இந்த சிலக்கா பிளக்கா நாடுகள் தான் முக்காடு நேர்களே. இந்த நாடுகள் மட்டும்தான் உக்ரைனுக்கு உதவி செஞ்சு ரஷ்யாவை அழிக்க பார்க்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இருக்கு. அதுக்கும் மேலே டென்மார்க், ஸ்வீடன், கனடா, லிதுவேனியா, போலாந்து, அதாவது பெயர் தெரியாத நாடுகள், பல நாடுகள் இந்த உக்ரைன் நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணி, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவை அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணுறாங்க முக்காடி நேர்களே. இதுலேருந்து நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ட்ரம்ப்பு நேற்று G7 மீட்டிங்கில் நடந்துறப்ப அங்கே போயிட்டு ஐ எம் த பாஸ் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இப்போ புரியுதா? ஒரு நாடை பிடிக்கல, ஒரு நாடு ட்ரம்ப்புக்கு எதிராக ஏதாவது செஞ்சிச்சு, ட்ரம்ப் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா இந்த மாதிரி குட்டி நாடுக்கு மிகப்பெரிய நாடுகள்லாம், மிகப்பெரிய குட்டி நாடுகள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. அப்படி குடைஞ்சல் கொடுத்துட்டே இருந்தா அவன் ட்ரம்ப்புக்கு வந்து சரிங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஷார்ட் அவுட் பண்ணுங்க, நான் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு பம்பிக்கிட்டு வரணும். அது வர வரைக்கும் இப்படி தான் பண்ணுவாங்க முக்காடி நேர்களே இந்த ட்ரம்ப். ட்ரம்ப்போட வச்ச நேமு நம்மளை முக்கடை நேரலாம் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாட்டில் உலக தலைவர்களுக்கே தலைவன், இந்த உலகத்துக்கே கடவுள்னு அவரே நினச்சிருக்கிறது தான் இந்த ட்ரம்ப் முக்காடு நேயர்களே. புகுப்புன்னு எரியுது முக்காடு நேயர்களே, ஒரே நெருப்பு மயமாக இருக்குது. எதற்காக உக்ரைன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், எங்களோட நாட்டு மக்கள் அனுபவித்த துன்பத்தை ரஷ்யாவோட நாட்டு மக்களும் அனுபவிக்கணும். எங்கள் நாட்டு மக்கள் உயிரிழந்தாங்களே, அதே மாதிரி ரஷ்யாவோட நாட்டு மக்களும் உயிரிழக்கணும். எங்களோட கட்டடங்கள் சேதமடைஞ்சதில் அதே மாதிரி ரஷ்யாவோட கட்டடங்கள் சேதமடையணும். எங்களோட எரிபொருள் நிறுவனம் தாக்குதல் பண்ணாங்களே, அதே மாதிரி ரஷ்யாவோட எரிபொருள் நிலையங்களை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்காடு நேயர்களே. அதாவது இவ்வளோ காலமாக நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம். அதாவது உக்ரைன் என்ன பண்ணுதுன்னா, நிறைய ட்ரோன் நிலத்தை ஒன்றா செய்கிறாங்க. செஞ்சதுக்கப்புறம் சைட்டாக அடிக்கிறாங்க. அதாவது குறிப்பாக சொல்ல வேணும்னா, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போரில் அங்கே நிறைய ட்ரோன்களை வழங்கினதே இந்த உக்ரைன் தான். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க முக்காடு நேயர்களே. ட்ரோன்களை அவ்வளோ உருவாக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க உக்ரைன். முக்கிய காரணம் அவங்க ட்ரோனில் ஹைலைட் ஆகிட்டாங்க. இப்போ அடித்த அடி ரஷ்யா திரும்பியும் அடிக்கிறதுக்கு சிலர் யோசிச்சு அடிக்கிறதுக்குள்ள அவங்க பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் உதவிகளையும் பல ட்ரோன்களையும் உருவாக்கிறாங்க தான் நிதர்சனமான உண்மை. ஏன் முக்காடு இப்போ அதாவது அங்கே G7 மாநாட்டில் இங்கே வந்து ட்ரம்ப் கையெழுத்துறாரு அமைதி ஒப்பந்தம், இப்போ ஏன் இந்த மாதிரி தாக்குதலை இந்த பக்கம் நடத்துகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? இந்த ட்ரம்ப்புக்கு அமைதி அப்படின்னா கொஞ்சம் அலர்ஜி முக்காடினே. அமைதி இருக்கக்கூடாது, அந்த பக்கம் அமைதியா இந்த பக்கம் நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பண உதவி பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். இந்த உக்ரைன் என்ன சொல்லுது அப்படின்னா, ரஷ்யா கீவ் உள்ளிட்ட நகரங்கள், அதாவது உக்ரைனில் இருக்கிற கீவ் அப்படிங்கிற நகரங்கள்லாம் டார்கெட் பண்ணி அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் அடிச்சிருக்காங்க. ரஷ்யா உக்ரைனை அடிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலடியாகவும், அது மட்டும் இல்லாமல் எங்களை இவ்வளோ நாளாக தாக்குதல் பண்ணீங்களே, அதுக்கு பதிலடியாகவும் தான் நாங்கள் அடிக்கிறோம். உங்கள் மக்களும் உணரணும்ல, எங்கள் மக்கள் சோத்துக்கு ஐயோ அம்மான்னு கத்துனாங்களே, அதே மாதிரி ரஷ்யாவையும் நாங்கள் கதற வைப்போம் அப்படின்னு உக்ரைன் சொல்லியிருக்காங்க முக்காடு நேர்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமாண்டை தெளிவாக சொல்லுங்கள். அடுத்த நாள் இதை பற்றி தெளிவான வீடியோவோட ஜியோ பாலிட்டிக்ஸ்னா என்னன்னு என் முக்காடு நேயர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உலக அரசியல்னா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே அதாவது லாரிகள் மூலயமா வெங்காயத்தோட விலை உயர்ந்துச்சா, அதுக்கப்புறம் ஆம்லெட்டோட விலை உயர்ந்துச்சா, இங்கே லாரிகளோட அந்த வாடகையோட அப்புறம் பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் இங்கே வெங்காயம் அந்த விலை குறைஞ்சிருச்சு. ஆனால் அவங்க உருவாக்கி வச்ச அந்த ஆம்லெட் விலை
10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு மாறினதாகவே நிற்கிது. இதுக்கு பேர் தான் ஜியோ பாலிடிக்ஸ் முக்காடை நேர்களே. இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துச்சுல, அந்த போர் தான் முடிவு வந்துச்சுல, குஜிலி பஸ் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை, அந்த போர் உருவாக்கின அந்த விலையேற்றம் அப்படியே தான் இருக்கும். இது மறைஞ்சிரும். இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ். என்னோட முக்காடு நேயர்கள் உலக அரசியல் தெரிஞ்சுக்கணும். இந்த உலக அரசியல் எதுமா, இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாக்குள்ளேயும் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடெலாம் இருக்காது. ஏன் அப்படின்னா தட்டுப்பாடை உருவாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆயிடுச்சு தவிர விலையேற்றத்துக்கு மற்றபடி தட்டுப்பாடு உருவாகல. இந்த விலையேற்றத்துக்கு இது ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் தான் காரணம் அப்படின்றத நீங்கள் போக போக என் தெரிஞ்சுக்குங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க முக்காடை நேர்களே. உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாம் பயப்படாமல் இருக்கணும்னா இந்த உலக அரசியலை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு அரசியல் அதாவது இங்கே டிவிக்கு வந்ததுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியல் பழக ஆரம்பிச்சிருக்கீங்களே, அந்த அரசியலில் தமிழ்நாட்டு அரசியல் உங்கள் ஊராட்சி அரசியலை தாண்டி உலக அரசியலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்காடை நேர்களே. நன்றி, வணக்கம்.